Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு வெங்காயம் சாப்பிட்டா உடல்ல எந்த நோயுமே வராது. வெங்காயம் சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வெங்காயத்தை சாப்பிடுறதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. மூட்டு வலியை குறைக்கிறதுல இருந்து புற்றுநோய் வர பல விதமான நோய்களையும் குறைக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் உணவா இருந்தாலும் அது நல்லா சுவையா இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இல்லாம அந்த நான்வெஜ்ஜுக்கு ஒரு நல்ல சுவையை நம்மளால கொடுக்கவே முடியாது. ஆனா இந்த வெங்காயத்தை சமையல்ல பயன்படுத்துறதோட மட்டும் இல்லாம தினமும் பச்சையா சாப்பிடுறதுனாலையும் நிறைய நன்மைகள் கிடைக்குது. அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை வெங்காயத்துல விட்டமின் சி இருக்குது. இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. முழு வெங்காயத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்க உடல்ல இருக்கும்ல அந்த பாக்டீரியா வைரஸ்கள்ல இருந்துலாம் உங்களை பாதுகாக்கும். சளி அது மட்டும் இல்லாம காய்ச்சல்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் வெங்காயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குர்செடின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. இது உங்களோட இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. தினமும் பச்சையா வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதன் மூலமா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயத்தில் நார்ச்சத்து நிறையவே இருக்குது. இந்த வெங்காயத்தை நீங்கள் வெறுமனே சாப்பிட்டுட்டே வரும்போது அது செரிமான திறனை அதிகரிக்க செய்து, அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கும்ல அந்த கழிவுகளை வெளியேற்றுது. மலச்சிக்கலை போக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயத்துல சல்ஃபர் சத்து அதிகமா இருக்குது. இது எலும்பினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இந்த சல்ஃபர் இருக்குல்ல, இது நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய கால்சியத்தெல்லாம் உறிஞ்சி நம்ம எலும்புகளுக்கு அனுப்புது. அது மட்டும் இல்லாம ஆஸ்டியோபொராசிஸ் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த வெங்காயத்துக்கு இருக்கு. டெய்லி ஒரு வெங்காயத்தை நீங்க பச்சையா சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் எலும்புகள்லாம் வலிமை அடையும். நினைவாற்றலை மேம்படுத்துறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயத்தில் சல்ஃபர் சத்து இருக்குது. நம்ம டெய்லி ஒரு வெங்காயத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வரும்போது, அதுவும் வெறுமன பச்சையாக சாப்பிட கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். அதோடையே கவனத்தையும் மேம்படுத்த முடியும். புற்றுநோயிலிருந்து விடுபட செய்வதில் வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றப்ப வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோயை தடுக்குது. குர்செடின் அது மட்டும் இல்லாமல் பிளெனவாய்டுகள், அல்லிசின் இது மாதிரியான சல்ஃபர் கலவைகள் இருக்குல்ல, இது உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் தடுக்குது. உடல் எடையை குறைய செய்யறதுல வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஒரு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டுட்டே வரும்போது வெங்காயத்துல குறைவான கலோரிகள் தான் இருக்குது. இது உங்களோட உடல் எடையை குறைக்க உதவும். அது மட்டும் இல்லாம வெங்காயத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நார்ச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. இது நீண்ட நேரத்துக்கு உங்களோட வயிறை ஃபுல்லா இருக்கிறது போல ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவீங்க. இதன் மூலியமா உங்களோட எடையை கட்டுக்குள் வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால பல நோய்களை எப்படி ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.